நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, vanakkam and welcome to Arun Ice Cream Jodi Season 6 powered by Narcissus Instant Coffee Co-presented by VIP Housing and Properties. Well, ஒரு கடல்ல பாதி கடலை வந்து போன வாரம் நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ் தாண்டிட்டாங்க. எஸ், போன வாரம் வந்து ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் ரவுண்ட் நடந்து முடிஞ்சது. பாதி மென்டல் ஆனாங்க. இப்போ செகண்ட் செமி ஃபைனல் ரவுண்ட் நடக்க போது ஃபுல் மென்டல் ஆயிடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்லுங்க ரோபோ, எப்படி தயார் பண்ணிருக்கீங்க செகண்ட் செமி ஃபைனல்ஸ்? நல்லா தயார் பண்ணிருக்கோம், பார்க்கலாம். கொஞ்சம் டென்ஷன் இருக்கா ரோபோ? ஆமா, கண்டிப்பா இருக்கதா. செமி ஃபைனல்ஸ்னா அது ஒரு மேட்டர் தான் இல்ல? அது ரெண்டாவது செமி ஃபைனல் வேற. கண்டிப்பா வந்து எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ அந்த டென்ஷன் இருக்க தான் செய்யும். ஓகே, நாகு அவர்களே நீங்க சொல்லுங்க. போன வாட்டி ஹார்ட் இந்த சைடு வந்தது, இப்போ கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. நல்லா பண்ணுவேன். அது என்ன, மதராசப்பட்டினத்துல வந்து அந்த பக்கத்துல இருந்து யாரோ வந்திருந்தாங்க, அதாவது வெஸ்டர்ன் சைட்ல இருந்து ஒரு ஹீரோயின் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ராணி கெட்டப்ல ஒருத்தங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸ்னேக் டான்ஸா? ஸ்னேக் டான்ஸ் இல்ல ரோபோ, தட் இஸ் ராணி கெட்டப். ஓகே, லெட்ஸ் டாக் டு தி ராணி. யார் பெண்ணே நீ? பெண்ணே, உனக்கு என்ன வேண்டும்? ஊசி போன பண்ணே, கேன் யூ பை? முடியாது. ஐ நோ யூ டோன்ட் ஹேவ் மணி, ஆல் ஃபேக், எல்லாம் பித்தளை, ஜஸ்ட் லைக் மீ. ஓகே, இத கழட்டி கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு புட்டு கேக்லாம் கொடுக்கணும் அப்புறம். ஆமா, பெரிய முத்து மீனா இவங்க கைட்டி குத்துறாங்களாம். மா ஏமா இருக்க கூடாதாமா? கொஞ்சமா அந்த ஆசை இருக்கலாம்ல. இல்ல நீங்க சூப்பரா ஒரு ராணி மாதிரியே இருக்கீங்க. எந்த ஊர் ராணி அத மட்டும் சொல்லுங்க. வீரபாண்டி கோட்டையிலே ராணினா. வீரபாண்டி கோட்டையிலே? வீரபாண்டி இல்லம்மா, வீரபாண்டி. வீரபாண்டியா? பாண்டியா? பாண்டிய மன்னனோட நாட்டு. அது பாண்டிய மன்னனோட நாட்டுல இருக்கா? ஓகே, அப்புறம் பாண்டிய மன்னன் நாட்டுல அப்புறம் விழுப்புரம், எனக்கு தெரியாது. எல்லாரையும் எழுப்புறோம். ஓகேவா? ஓகே, வெல் எனிவேஸ், நம்மளுடைய இந்த சின்ன திரையில் வெள்ளி திரை காட்டுறதா வாரம் எங்களுடைய வழக்கமா நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு வாரமும் ரசிகர்களாகிய நீங்கள் வந்து அதை பார்த்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த செகண்ட் செமி ஃபைனல நாங்க செலிப்ரேஷன் ரவுண்ட், அதாவது கொண்டாட்டம் ரவுண்ட் அப்படின்னு மாதிரி இருக்கோம். சோ பிரிட்டி. இல்ல சத்தியமா சொல்லுங்க மேடம். ட்ரெஸ்ல கான்ஷியஸ் ஆயிட்டீங்க? இல்ல அவுந்துருச்சு. சின்ன திரையில் ஒரு வெள்ளி திரை கலக்கல். சூப்பர், அடிதூர், ரொம்ப பிரமாதமா இருந்தது. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, இன்னைக்கு நடந்த செமி ஃபைனல்ஸ் 2ல எலிமினேஷன் இருக்குன்னு ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் 2 ஜோடி இருக்காங்க. இதுல யார் லீஸ்ட் ஸ்கோர் வாங்கி இன்னைக்கு நம்ம விட்டு போக போறாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் யார் வெளியே போனோம் அப்படின்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த செலிப்ரேஷன் எந்த விதமான ஒரு செலிப்ரேஷனா இருக்கலாம், அதாவது ஒரு பண்டிகையா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம். இந்த மாதிரி செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை கொடுத்துருக்கலாம். ஏன் திடீர்னு எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு கூட நீங்க ஒரு செலிப்ரேஷனை வச்சிருக்கலாம். ஸோ செலிப்ரேஷன்ங்கிறது ஓப்பனா வச்சிருக்கோம். ஸோ அந்த டாபிக்கோல 4 பெர்ஃபார்மன்ஸ், விதவிதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ். ஸோ பிஃபோர் வி கோ இன்டு आवर ஜட்ஜஸ், வி ஹேவ் எங்களுடைய முந்தின நாள் கண்டெஸ்டன்ட்ஸ் இப்போ எங்க கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவோம். ஹாய் அன்வர். ஹாய் தேவ். ஹாய். ஹாய் தேவ். ஹாய். 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 நல்லா போது, நிறுத்து. நல்லா இருக்கறியா? ரொம்ப நல்லா இருக்கேன். நாங்க இனிமே நல்லா இருக்க மாட்டோமே, வந்துட்டானே. அது உங்க தலை விதி டிடி. ஐயோ, அது அப்படியே தூக்கி போடு மிதி. எனிவேஸ், thank you very much சத்யா. வந்து சொல்லுங்க, ரோபோ ஏதோ விருப்பப்படுறாரு. சத்யா பார்த்த உடனே கவிதையா கொட்டுதா ரோபோ. இல்ல சத்தியம் வந்த உடனே சத்தியம் இருக்காதுன்னு நிரூபிச்சிட்டா பாத்தீங்களா? அது உங்க தலைவிதிக்கு பிடி அப்படின்ட்டாப்ல. அட பாவமே, அப்படியா சொன்ன? இல்ல லைட்டா டங்கு ஸ்லிப் ஆகி வந்துடுச்சு வேர்டு. சரி, ஓகே, டங்கு ஸ்லிப் ஆகிறதோட நிற்கட்டும். ஓகே, எனிவேஸ், நம்மளுடைய கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லியாச்சு. இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸை கூப்பிடலாம். போன வாரம் நடந்த செமி ஃபைனல் 1ல பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பட் அந்த பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா கல்யாண் மாஸ்டர் வந்து சைலண்ட் ஜட்ஜாக இருந்தார். ஸோ இந்த வாரமும் கிடைக்க போகிற ஸ்கோர்ஸ் வச்சு தான் இந்த 4 ஜோடிகள்ல இருந்து எந்த 3 ஜோடி ப்ரீ ஃபைனல்ஸ்க்கு போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய போகுது. அதுக்காக லெட்ஸ் வெல்கம் அ ஜட்ஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ், நம்மளுடைய எவர் சூப்பர் ஜட்ஜ், நம்ம கூடவே இருக்கிற ஜட்ஜ். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ராதா. நீ
ஹாய் ரொம்ப அழகா இருக்கு நீ. ஓ தேங்க் யூ மேம். So pretty. கிண்டல் கிடையாது, நிஜம். நிஜம். இல்லை சத்தியமாக சொல்லுங்க மேடம். She's சத்தியமா today she is so pretty. ஒரு கல்யாண அழகு வந்த மாதிரி தோணுதா? இல்லை வந்துருச்சு, டிடிக்கு வந்துருச்சு. வந்துச்சு. தேங்க் யூ மேம், தேங்க் யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு செமி ஃபைனல்ஸ் 2 செலிப்ரேஷன் ரவுண்ட் வேற பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே சூப்பராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒலினி எக்ஸ்பர்ட் அட்வைஸ் என்னது? ஃபைனல், செமி ஃபைனல் அந்த மாதிரி டென்ஷனில் எல்லாமே த பர்ஃபெக்ட் ரவுண்டாக கொடுத்துருக்கீங்க. இந்த செலிப்ரேஷனில் உங்களுக்கு அந்த டென்ஷன் வரவே முடியாது. பிகாஸ் அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணி தான் ஆகணும், அந்த சந்தோஷ ஃபேஸில் இருந்து தான் ஆகணும். ஸோ அதனால் பட் இவங்களெல்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது, யாருக்கும் டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இட்ஸ் ரியலி கோயிங் டு பி ரியல் செலிப்ரேஷன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜோடி செலிப்ரேஷன் சொல்லி ரவுண்ட் வைக்கிற அளவுக்கு அவங்க செலிப்ரேஷனாக இருக்காங்க. அடடா, ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்மளுடைய ஜட்ஜ் வந்து நீங்கள் ஃபுல் செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்கீங்க, பார்க்குறதுக்கே அந்த டயரில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வெல், நம்மளுடைய அடுத்த ஜட்ஜ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு ஜட்ஜ், ரொம்ப ஃபன்ஃபுல்லான கமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் அம்பிகா. ஐ திங்க் இன்னைக்கு தான் எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதிகபட்சமாக வேலை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வந்தோடனே குழி பாட்டு கரெக்டாக எடுத்து போட்டிருக்காங்க. வெரி குட், ஐ வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பாய்ஸ். சொல்லுங்க மேம், இன்னைக்கு செமி ஃபைனல்ஸ் 2 என்ன டெரரா என்ன நடக்க போகுது இன்னைக்கு? டெரரா எல்லாருமே அந்த கொண்டாட்ட மூடில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் சந்தோஷமாக ஹாப்பியாக ஹெவியாக ஆடித்தான் ஆகணும். இன்னைக்கு வேற எக்ஸ்கியூஸ் எல்லாம் அவங்களால சொல்ல முடியாது, நீங்கள் ஆடித்தான் ஆகணும். ஆனால் அவங்கள பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஆடுவீங்க, ஆட வைப்போம். ஆட வைப்பீங்க? ஆமாம். ஓகே, ஸோ ஜட்ஜஸ் முடிவு பண்ணிட்டாங்க அவங்க ஆட வைப்பாங்கன்ட்டு. இப்போ நம்மளுடைய 3வது ஜட்ஜை கூப்பிட வேண்டிய டைம் வந்தாச்சு. நம்ம கூட போன வாரமும் இருந்தாரு, அதுக்கு முந்தின வாரங்களும் இருந்தாங்க. ஸோ நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஃபேமஸான ஒன் ஆஃப் லீடிங் கொரியோகிராஃபர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு லெட்ஸ் வெல்கம் கல்யாண் மாஸ்டர். தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ விட்டு விட்டு தூரும். ஹலோ மாஸ்டர். ஹலோ. சொல்லுங்க, செமி ஃபைனல்ஸ் 2 என்ன சொல்ல போறீங்க? கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டெஃபினெட்லி வுட் ஹவ் டன் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே அந்த டென்ஷனை காமிக்காதீங்க, ஜாலியாக ஆடுங்க. வேணா திஸ் இஸ் அ செலிப்ரேஷன் ரவுண்ட். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும், ஏன்னா இன்னைக்கு எலிமினேஷன் இருக்குது. டெஃபினட்டாக இருக்கு. ஸோ இல்லை, அதை விட எனக்கு தோணுது அவங்களுக்கு டென்ஷன், நீங்கள் போன வாட்டி சைலண்டாக இருந்த டென்ஷன் தான் அவங்களுக்கு இப்போ வயலண்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதான் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் அது வேணால் வின் பண்ணலாம் லைஃப்பில். ஸோ ஐ நோ யூ பிரிட்டி கான்ஃபிடென்ட். டூ யுவர் பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, ஸோ கல்யாண் மாஸ்டர் ஜாலியாக இருங்கன்னு சொல்லிட்டாரு. பட் அவர் பேச ரொம்ப கேட்காதீங்க, அப்புறம் காலியாக மார்க் போட்டுருவாரு. நீங்கள் சின்சியராக ஆடுங்க இங்கே. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட், டூ வெல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். ப்ளீஸ் டேக் யர் சீட். அப்புறம் வந்து அன்வர், தேவ், சத்யா, தேங்க்யூ கைஸ். ரொம்ப நல்லா இருக்கு உங்களை எல்லாம் திரும்பி இங்கே பார்க்குறது. அடுத்த வாட்டி எல்லாரையுமே சேர்ந்து பார்க்க போகிறோம். லவ் யூ. ஓகே, ஜோடி ஆரம்பிச்ச போது 10 ஜோடிகளோட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இந்த செமி ஃபைனல்ஸ்ல 4 ஜோடிகள் இருக்காங்க. இது செமி ஃபைனல்ஸ் 2. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா ஒரு எலிமினேஷன் இருக்க போது. இந்த 4 ஜோடிகள்ல இருந்து 3 ஜோடி தான் ப்ரீ ஃபைனல்ஸ் போக போறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jodi Season 6 powered by Narsus Instant Coffee co-presented by VIP Housing and Properties. Semi-finals 2 celebration round. So full கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். அவங்க ஒரு ஃபெஸ்டிவலை எடுத்து ஆடலாம், இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஃபங்க்ஷனை எடுத்து ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளுடைய இந்த ஜோடிஸ் கடந்து வந்த இந்த பாதை, செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்த பாதை வந்து ரொம்ப பெரிய ஒரு பாதை. அதில் அவங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஜோடி
ரஃபீக் and Gabriella. ரஃபீக் and Gabriella. ரஃபீக் கேப்ரியல் இரண்டு ஊதுபத்தி புகையின் அசைவினிலும் நடனத்தின் சாயலை கண்டறியும் இரண்டு ஜூனியர் ஜாம்பவான்கள். நாங்கள் ஃபுல்லாக எங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபோர்ட் போட்டு இந்த லெவலில் நிற்கிறப்போ இணை புரியாத புஸ்வானங்கள் போன்ற புத்துணர்ச்சி வெடிக்கும் நம் இதயங்களில் இவர்களது நடனம் காண்கையில் சின்ன பசங்க கலக்கல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் செமிஃபைனல்ஸ் வந்தது. இசைக்கருவியின் நுனி சப்தத்திலும் அசைவுகள் செதுக்கும் சுட்டிச் சிற்பிகள். நாங்கள் செமிஃபைனல்ஸ் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். வருவோம் நம்பிக்கை இருந்தது, வந்துட்டோம். பேஷ் பேஷ் பேஷ். கற்றுத்தேர்ந்த கலைஞர்களுக்கும் நொடியில் அதிர்வுகளை உண்டாக்கும் இவர்களது நடனம். நம்ம கடவுள்கிட்ட வந்து வார்த்தையால சொல்ல முடியாது, சில பாட்டு பாடி சொல்லலாம் இல்லைன்னா, ஆனால் சில பேர் டான்ஸ் ஆடி கூட வர வைப்பாங்க கடவுளை. ஸோ அந்த கேட்டகரியில் போயிட்டீங்க நீங்க. अडितूल. Love you guys. आजा आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले. जय हो जय हो जय हो जय हो. So happy. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்விரு வளரும் சகாப்தங்கள் கண்ட கனவுகளும் காணும் நினைவுகளும் விரைவில் நிறைவேற உறுதுணையா பல ரசிகர்களின் வாழ்த்துக்கள் முப்பொழுதும் துணை. என்ன நீ உன்னை புதிய கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கும். Who's a hero? Who's a hero? காக்க வந்த பாத்தியாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாரே நாராய் கிழிக்கும் சாரோ. இப்போ எங்களுடைய நெக்ஸ்ட் எய்ம் வந்து அந்த ஃபைனல்ஸ் போயிட்டு அந்த ஃபைனல்ஸை வின் பண்ணுறது தான். ஏன்னா நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் பீட் பண்ணி வின் பண்ணணும். ஸோ அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து செமிஃபைனல்ஸ் 2ல் வந்து செலிப்ரேஷன் ரவுண்ட், அதுக்கு வந்து தசரா அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம், நார்த் இந்தியா அந்த கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக வின் பண்ண நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிஸ்தா பச்சையில பின்னி எடுத்திருக்க நம்மளுடைய ரெண்டு குழந்தைங்க. எக்ஸலன்ட், வெல் டன். ஜாலியா இருந்துச்சு.
சோலோ ரவுண்ட் ஃபஸ்ட் செமிஃபைனல்ஸ் முடிச்சிருக்கோம் இப்போது. All alone in the dark. No, when you have to leave me, what you give me all that spark. I could see every instrument in your body. நம்ம பிரிச்சு அப்படியே மேய்ஞ்சிட்டீங்க. செமையாக இருந்துச்சு. சூப்பர். பிரமாதம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். அப்படி போடு தூள் கலக்கிட்டீங்க. Well, Rafiq and Gabriella கடந்து வந்த அந்த அழகான பாதையை பாத்தீங்க. சோ செமி ஃபைனல்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு டெரரான பெர்ஃபார்மன்ஸோட தான் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6 powered by Narcissus Instant Coffee co-presented by VIP Housing and Properties. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. It's Arun Ice Cream Jodi Season 6 powered by Narcissus Instant Coffee co-presented by VIP Housing and Properties. Semi-final 2 celebration round le முதல்ல வந்த ஆட போற ஜோடி Rafiq and Gabriella. So once again உங்களுக்கு நான் rules and regulations சொல்லிடுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜட்ஜஸ்ல 2 ஜட்ஜஸ் தான் ஸ்கோர்ஸ் கொடுக்க போறாங்க. ராதா மேம் and நம்பிகா மேம். கல்யாண் மாஸ்டர் as usual silent judge இருக்க போறாங்க. Okay? And ma'am and sir இன்னைக்கு பாத்தீங்கன்னா group dancers வந்து optional and up to 10 backup dancers யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. So this is the rule and regulation. So Rafiq and Gabriella, all the very best. தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ என் கண்மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் தென்படுவாளோ என் கண்மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாடோ அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எங்க வைப்பாடோ தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட बाजे रे ढोल बाजे
के ढोली तारो के ढोली तारो के ढोली तारो हे धम 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 ढोल बाजे बाजे रे ढोल बाजे धम 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 ढोल बाजे बाजे रे ढोल बाजे धम धम ரஃபிக் அண்ட் கேப்ரியலா, ஸோ இந்த செலிப்ரேஷனோட ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷனே உங்க செலிப்ரேஷன் தான் எப்படி இருக்குன்னு ராதா மேம் கிட்ட கேட்கலாம். சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் இது. இந்த செலிப்ரேஷன் எனக்கு வந்து சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருப்பேன். இந்த ஒரே ஒரு செலிப்ரேஷனில் தான் நான் வெளியே போய் எல்லாரையுமே, அப்போ தான் நான் நிறைய சவுத் இண்டியன்ஸை மீட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லை, 10 days 10 டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு எனக்கு திருப்பி ஒரு சினிமா டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சின்ன விஷயமே கிடையாது. அந்த தாண்டி அந்த ஸ்பீடெல்லாம் 1ல் தொடங்கி 20 ஸ்பீடு வரைக்கும் போகும். அதெல்லாம் நம்ம நின்று ஆடவே முடியாது. அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஸோ த பெஸ்ட் கான்செப்ட் எடுத்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை சின்ன 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 விஷயங்கள் நடந்தது. ஃபஸ்ட்டு குழந்தையோட கையிலிருந்து அந்த குச்சி வேற கீழே விழுந்து போச்சு. அது இல்லாமல் அவளால் ஆடவே முடியாது. ஏதோ 1 2 ஸ்டெப்புன்னா பரவாயில்ல, கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் லெஃப்ட் சைடில் இருந்த 2 டான்சர்ஸ் ஃபஸ்ட்டு பண்ண தாண்டியா ரொம்ப சொதப்புனாங்க. ரொம்பன்னா அவங்களே 2 நிமிஷம் பார்க்குற அளவுக்கு சொதப்பிட்டாங்க. அப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸு கீழே வரும்போதே நினச்சேன், நான் ஃபர்தர் அந்த மேலே எல்லாம் ஏறும்போது டெஃபினட்டாக ஸ்லிப் ஆவீங்கன்னு நினச்சேன். ஸோ இது என்ன சொல்லுவேன், இந்த ஸ்பீடை விட்டு கொடுக்காம ஆடித்தான் ஆகணும், ஸ்பீடு குறைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சாங்கில் இந்த மாதிரி நடக்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்னென்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுச்சு, புரியுதா? ஸோ அதனால் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் ஓவரால் பார்த்துட்டு இருந்தேன், என்ஜாய்மெண்ட்டோட ஐயோ இப்படி விழுமா இப்போ விழுந்துடுவாராங்கிற ஒரு டென்ஷன் கொஞ்சம் மனசுக்குள்ளே இருந்தது. ஸோ நெகட்டிவாக எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. பிகாஸ் என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் எதுவுமே விட்டு கொடுக்காம ரொம்ப ஜாலியாக ஆடி முடிச்சிட்டீங்க. ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு லைட்டாக மிஸ் பண்ணாலும் மேம் வந்து எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்க விருப்பப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடை விட்டு கொடுக்காம ஆடி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம யார்கிட்ட கேட்கலாம்? அம்பிகா மேம் கிட்ட கேட்கலாமா, கல்யாண் மாஸ்டர் கிட்ட கேட்கலாமா? டக்குன்னு ஒரு பேர் சொல்லு. ஒன்றும் தப்பு கிடையாது, சும்மா டக்குன்னு சொல்லு. கல்யாண் மாஸ்டர். ஓகே, கல்யாண் மாஸ்டர் சொல்லுங்க. 2 பேரும் வெரி குட் டான்சர்ஸ், நல்லா தெரியும். அண்ட் யூ ஹவ் ரியலி டன் அ ஹார்ட் ஒர்க். பட் இட்ஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட், இன்றைக்கி வந்து இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நடந்தது. அது நடந்த உடனே கூட அவ்வளோ தூரம் ஐ திங்க் கேப்ரியலா கொஞ்சம் ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். நீ விட்டு கொடுக்கல. ஆக்சுவலாக நீ வந்து பயங்கரமாக இதை எப்படியாவது முடிச்சே ஆகணும், நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். பிகாஸ் யூ நோ வாட் இஸ் திஸ் இஸ் செமிஃபைனல்ஸ் மாதிரி. ஸோ யூ டன் ரியலி வெல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஹோல்ஸ்ன்னு நான் சொன்னல, எப்பவுமே ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா டப்புன்னு அந்த ஐ போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அதுக்குள்ளே இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். பட் இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி கொரியோகிராஃப்ட், எல்லாம் நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வர அங்கங்கே கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் எல்லாம். ஐ திங்க் 3 of us எங்களுக்கு டப்புன்னு நல்ல மூடில் ஜாலியாக ஆரம்பிச்சுது. பட் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, யூவ் டன் யுவர் பெஸ்ட். இட் வாஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். ஐ thoroughly enjoyed it. தேங்க்யூ. அம்பிகா மேம், நல்ல பர்ஃபார்மன்ஸ். அந்த மூமெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா வாஸ்ட்டாக ப்ராடாக நல்லா பண்ணீங்க. பட் என்னாச்சுன்னா எனக்கு உங்களை விட எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன் நான். எனக்கு அந்த பைஜாமா அப்படி வந்தது, அந்த கையிலேருந்து குச்சி போகும்போது எனக்கு வேறு பக்குன்னு இருந்தது. அவங்க வேறு இங்கே வரும்போது அதெல்லாம், அதாவது நீங்கள் டான்ஸ் பண்ணும்போது உங்கள் மனசில் இருந்த டென்ஷனை விட எனக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த டென்ஷனில் அவங்க விட்டுடுவாங்களோன்ற ஒரு டென்ஷன். பட் லைக் ஹி செட், அந்த கையிலேருந்து ஸ்டிக்கு போகும்போது அந்த ஒரு சின்ன ஒரு அப்செட் வந்தது மூஞ்சியில் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேப்ரியலா அட்ஜஸ்ட் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டீங்க. இட் வாஸ் அ வெரி நைஸ் ட்ரை. அன்ஃபார்ச்சுனேட் ஸ்டஃப் சொல்லுவாங்கல்ல, ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்தது. பட் இட் வாஸ் வெரி நைஸ், என்ஜாயபிள். தேங்க்யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ். ஸோ இப்போ 2 ஜட்ஜ் உங்களுக்கு ஸ்கோர் கொடுக்க போகிறாங்க. கல்யாண் மாஸ்டர் சைலண்ட் ஜட்ஜாக இருக்க போகிறாங்க. ஸோ அம்பிகா மேம், உங்களுடைய ஸ்கோர் ஃபார் ரஃபிக் அண்ட் கேப்ரியலா. தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட, குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட. 8
தேங்க்யூ மேம். ராதா மேம். ढोली तारो ढोल बाजे ढोल बाजे ढोल बाजे ढोल के डम डम बाजे ढोल தேங்க்யூ மேம். 7 + 8 15 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க ரஃபிக் அண்ட் கேப்ரியலா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jodi Season 6 powered by Narsus Instant Coffee co-presented by VIP Housing and Properties. Well, அடுத்ததா நம்ம பார்க்க போற ஜோடி ரோபோ சங்கர் அண்ட் சந்தியா. இந்த ஜோடிக்கு இந்த ஜோடி சீசன் 6 ஓட பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையான ஒரு பயணமா இருந்தாலும் கூட ரொம்ப கடுமையான ஒரு பயணமா தான் இருந்திருக்கு. அது எப்படியெல்லாம் இருந்தது இப்போ பார்க்கலாம். முதிர்ந்தவனையும் முனக வைக்கும் முதிராத ஓர் நகைச்சுவை. தினந்தோறும் தீபாவளி கொண்டாட வைக்கும் உஸ்மானம் போன்ற ஒரு நடனம். வெவ்வேறு கலவைகளான நகைச்சுவையும் நடனமும் இணைந்து ஓர் விருந்தா பலரின் கேள்விக்குறிகளை ஆச்சரியக்குறியாக்கிய ஒரு ஜோடி. தந்தானே 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 ஆண்டவன் சரியான ஜோடி தந்தானே 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 ஆண்டவன் சரியான ஜோடி தந்தானே தந்தானே. எடை, வயது, வடிவம் என்று எதனையும் மிகையாக்காது போட்டியில் தடையறத் தாக்கிய ஓர் ஜோடி. அந்த கெமிஸ்ட்ரியில யப்பா ரோபோ சங்கர், I can't believe my eyes. Super, really truth. நிஜமாவே it was a splendid and a lovely performance, and that too உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல ரோபோ சங்கர். I am really impressed. ஹெவியான சாங் உங்கள் பாடியில் ஆடும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ அதை ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ ஹெவி சாங்கை சூஸ் பண்ணி ஆடணும்னு வந்ததே பெரிய விஷயம். சுற்றுக்கள் கடந்து செல்கையில் விதைகள் விஸ்வரூபமாய் காட்சியளித்தன. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. வார்த்தையே இல்லை. கண்டிப்பா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டேக்கன் மை பிரெத் அவேன்னு, அந்த மாதிரி தான். பெரிய டான்சர் ஆயிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ. ஐந்தில் எட்டு ஏன் தெரியாது, அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது, ஊனக்கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம் தான், ஞான கண்ணில் பார்த்தால் யாவும் சுற்றம் தான். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காத நடனம், மற்றவர்களை விட்டு விலாசும் சவால். ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸலண்ட் சூப்பர். எனர்ஜி லெவல் வாஸ் வெரி நைஸ். ரோபோ சங்கர்,
உங்களை வந்து எவ்வளோ ரசிச்சிருக்குமோ உங்கள் காமெடியை, அந்த அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு ரசிக்க வச்சுருக்கீங்க டான்ஸில். நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. உங்களை பார்க்கும்போது நமக்கே ஆடணும் போல தோணுது. ரொம்ப நாளாக தூங்கல, அம்மி மீதிச்சும் நேக்கு எதுவும் இல்ல, அந்த கவலை நோக்கு புரியவில்லை. நாளுக்கு நாள் திறமையின் ஏற்றம், இயலாமையின் சீற்றம். ஜூன் ஜூலை மாசத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும், மனம் பாராசூட் கட்டித்தான் பின்னில் பறக்கும். துணிச்சல், சாமர்த்தியம், திறமை, உழைப்பு, நகைச்சுவை, புகழ், நம்பிக்கை என்று பல சுவைகளை சலிக்காது பரிமாறிக்கொள்ளும் இந்த ஜோடி எனிபடி கேன் டான்ஸ் என்ற கூற்றிற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. உள்ள இருந்து from your heart you danced. I love it. இவ்வளோ நேரம் நாங்கள் ஜோடியில் வந்த பயணத்தை, எங்களுடைய ட்ராவலிங்கை நீங்கள் பார்த்தீங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப காமெடியாக ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போகலாம் அப்படின்னு இருந்தோம். பட்டு வந்து இப்போ இந்த அளவுக்கு ஸ்டஃப் கொடுத்து செமிஃபைனல் வரையும் வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் வந்ததே உண்மையிலே நாங்கள் 2 பேருமே ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். செமிஃபைனலில் ஆட போகிறோம். நாங்கள் எடுத்திருக்கிறது திருவிழா சாங். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். திருவிழான்னு வந்தால் கோவில் வரமாட்டான் அந்த சாங். கேட்டால் கொடுக்குற பூமி இது, கேட்காம கொடுக்குற சாமி இது. அந்த சாங்கில் எண்டு வெரைட்டியாக மிக்சிங்காக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரோபோசங்கர் அண்ட் சந்தியா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Arun Ice Cream Jodi Season 6 powered by Narsus Instant Coffee co-presented by VIP Housing and Properties. Well, semi-final 2 நடந்துக்கிட்டு இருக்கு and இது celebration round. So இந்த celebration roundல அடுத்ததா வந்து ஆட போறது யாருங்க அது அவ்வளோ பேட் பிஹேவியர் பண்றது? I know I found out it's தேவி பிரியா. தேவி வாங்க. நல்ல ஆப்போசிட் கௌத மாதிரி இருக்கே வாயி. என்ன வச்சுக்கிறீங்க? ஏமா அப்படி ஸ்கூல் போன மாதிரி அசிங்கப்படுத்துற? நான் பாட்டுக்கு தெரியாம சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்ன சாப்பிடுறீங்க? காட்டுங்க. வேற என்ன? மஞ்சு தான். வேணும்னா கேட்டு வாங்கணும், ஓகேவா? இப்படி வந்து பிச்சு புடுங்க கூடாது. ஆக்சுவலி வேணும்னா காசு கொடுத்து வாங்கணும்னு யாரோ சொன்னாங்க. அடச்சி போ, அதெல்லாம் தேவையே கிடையாது, தேவி கிட்ட கேட்டா கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். பட் எனிவேஸ் நான் இப்போ வந்து த கிரன்ச்சியஸ்ட் மஞ்சை வந்து சாப்பிட்டுட்டேன். அதனால இப்போ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை தொடரலாம்னு நினைக்கிறேன். அனாவசியமாக இங்கே நிற்காதீங்க ப்ளீஸ். இப்போ அப்படியே அலைக்கா பெர்ஃபார்மன்ஸ்க்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சு. லெட்ஸ் வெல்கம் ரோபோசங்கர் அண்ட் சந்தியா. எனக்கு மஞ்சு கிடைச்சது. டேய் மச்சான், இன்னைக்கு நம்ம ஊர்ல திருவிழா சும்மா களை கட்டுது. ஆமா, திருவிழாக்கு ஆள் வருவாளா? திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா. திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா. அரிச்சந்திரம் போல இவ போய் பேச மாட்டா. கண்ணகிய போல இவ கோவப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு. என்ன மால் திருவிழாக்கு வரமாட்டான்னு சொன்ன, அங்க வரமாட்டேன்னு சொன்னவனே வந்து
பேச மாட்டேன்னு சொன்னவளே பேசி பேசி போறியே சின்னவளே. அது சரி, உன் மாமனுக்கு உளி அடிக்க தெரியுமா என்ன? அவன் தண்ணிய போட்டா ரோட்ல வரவன் போறவனெல்லாம் அடிப்பான் பாக்குறியா? அதெல்லாம் விடு, உளி அடிக்க தெரியுமா? இப்ப பாரு. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்து இருக்கும், கோபம் அப்படி இருக்கும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். ரோபோ அண்ட் சந்தியா சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நம்ம வந்து ராதா மேம் கிட்ட கேட்டலாமா? ஓகே, ராதா மேம் சொல்லுங்க. எப்பவுமே ராதா மேம் கிட்ட முதல்ல கேக்குறீங்க. சரி, ஓகே, அப்போ சாரி மேம். கல்யாண் மாஸ்டர் அல்ல முடியாது, நான் தான் சொல்லுவேன். எனக்கே இத்தினூண்டு கொசுவளவு தான் மூளை இருக்கு, அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். பார்த்து போட்டு நீங்களே தான் சொல்லுங்க. நேட்டிவிட்டி காமிக்கிறதுல ரோபோ விட்டா வேற யாரும் இங்க கிடையவே கிடையாது. அந்த பியூட்டிஃபுல்லா அந்த சிலை என்ன ரோபோ? ஐயனார் சிலை. நான் சொன்னேன்ல, நான் வந்து பிறந்ததெல்லாம் கேரளாவானாலும் எனக்கு கொஞ்சம் சொன்ன மாதிரி கொஞ்சம் மூளையெல்லாம் அறிவு வச்சதுலேருந்து நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். எப்போவுமே தமிழ் கல்ச்சர் அதெல்லாம் ரொம்ப விரும்பி படிப்பேன். ஏதாவது ஒரு ஷூட்டிங் போனால் கூட அந்த ஒரு ஊருக்குள்ளே ஏறின உடனே ஒரு ஐயனார் சிலை, ஏதோ ஒரு சிலை பார்த்த உடனே இன்னும் நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சேஃபு, இந்த ஊருக்குள்ளே அந்த கல்ச்சர், அந்த சேஃபு, அந்த என்னமோ அந்த நேட்டிவிட்டி எல்லாமே நமக்குள்ளே அங்கே இருக்கிற ஆளுங்களோட அந்த ஃபேஸில் எல்லாமே அது பிரதிபலிச்சிருக்கும். ஸோ அந்த நேட்டிவிட்டியை ரொம்ப அழகாக கொண்டு வந்தீங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸில் கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. இல்லை, அவுந்துருச்சு. ஓ மை காட், ஓகே. அதான் எனக்கு என்னன்னா அந்த டான்ஸ் முடிகிறக்குள்ள அவுந்து மொட்டிக்கு வந்துருக்கும் பயத்திலே நான் அதை பிடிச்சிட்டே தான். ஓகே, அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. உங்கள் கான்ஷியஸ் தெரிஞ்சு பரவாயில்ல. டான்ஸ்னு வரும்போது ட்ரெஸ் எல்லாம் பார்க்கவே கூடாது. இல்ல, கீழே போயிட்டுனா ரொம்ப கேவலமா இருக்கு. இது செலிப்ரேஷன் ரவுண்ட் தானே. எப்பவுமே ஊர்ல எப்படி டான்ஸ் ஆடுவா அப்படி கம்முன்னு டான்ஸ். பட் கான்ஷியஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சேன் ஏதோ எங்கேயோ இழுக்குது அப்படிதான் இருக்கு. பட் அந்த த்ரூ அவுட் மேடம் இப்ப அதனால தான் கவர் பண்ணி வச்சிருக்கேன். சரி புரியுது. அந்த கான்ஷியஸ் த்ரூ அவுட் இருந்துச்சு. ஸோ அதனால என்னன்னா ஒரு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அப்போ கூட ஸ்டெப்ஸை விட்டு கொடுக்கல, எதுவுமே கொஞ்ச நாளாக பார்க்குறேன். எப்போவுமே ஒரு ஈக்குவல் பார்ட்னர் மாதிரி ஆயிட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடும்போது. அந்த எதுலுமே நீங்கள் மூமெண்ட்ஸை விட்டு கொடுக்கல, அது எதுவுமே இல்லை. இந்த கான்ஷியஸ் அது ஒரு பெரிய ரொம்ப நேரம் கண்டினியூ ஆச்சு, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். அம்பிகா மேம் நீங்க சொல்லுங்க. நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் அந்த கச்சம் கட்டியிருந்தது வந்து ஏதோ இழுக்குது, நான் பின் ஏதாவது போட்டிருந்து அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உடம்புல ஏதாவது குத்திடுச்சோ அப்படி ஒன்று நினச்சேன் நான். நாட் போட்டிருந்தேன், அந்த நாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. நாட்டு தான் காட்டி கொடுத்துச்சு. அதான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது ஐ திங்க் இந்த மாதிரி கச்சம் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது இனிமேல் டான்ஸ் பண்ணும்போது உள்ள இன்னொரு பைஜாமா ஃபுல் லெங்த்தில் அதே கலரில் இன்னொரு இல்லை நிஜமா சொல்கிறேன், அந்த மாதிரி போட்டாச்சுன்னா ஒரு சின்ன ஒரு டென்ஷன் அவாய்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஐ ரியலி என்ஜாய். தேங்க்யூ மேம். கல்யாண் மாஸ்டர். ரோபோ சங்கர் அண்ட் சந்தியா 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, அது உங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா போக போக உங்களுக்கு மூஞ்சியே அப்படி மாறிடுச்சு. நார்மலாக உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது என்னென்னா அந்த என்ஜாய் பண்ணி ஆடுறது, அந்த எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தியாக இருக்கும் உங்ககிட்ட. டான்ஸ் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம மூவ்மெண்ட் பண்ணலன்னா கூட சில பேர் மூஞ்சிலேயே ஏமாற்றிடுவாங்க. அப்படின்னா முடிஞ்சு போச்சு, செம்மையா ஆடுறான்ப்பா அப்படின்வாங்க. ஸோ உங்கள் மூஞ்சி வந்து இட் பிளேஸ் அ பிக் பார்ட் இன் யோர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அது என்ன ஆயிடுச்சு, டோட்டலாக டல் ஆகிடுச்சு. மூஞ்சி டல்லான உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கன்ஃபியூஷனாக அது இது மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷனால் என்னாச்சுன்னா கொஞ்சம் டுவர்ட்ஸ் என் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டல்லாக ஆரம்பிச்சிச்சு. ப்ராப்ளி அதான் ட்ரெஸ்ன்னு சொன்னீங்க, பட் தட்ஸ் த ஒன்லி திங். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஸ்கோர் பார்த்துலாமா? சீக்கிரம். அம்பிகா மேம் ஸ்கோர் சொல்லுங்க ப்ளீஸ். Nine points. Radha ma'am. Eight points. Thank you. So மொத்தம் 17 points எடுத்திருக்கீங்க. Congratulations. ஒரு சின்ன பிரேக் உடனே நம்ம போய் ஆகணும். ப்ளீஸ் கபால பிரேக் போங்க. இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6 powered by Nurses Instant Coffee co-presented by VIP Housing and Properties. அடுத்ததா நம்ம பார்க்க போற contestant நாகேந்திர பிரசாத் ஆனந்தி. இன்றைக்கும் என்றைக்கும் சலிக்காத ஒரு நடிப்பு. வீழ்ந்தாலும் எழுந்தாலும் மாசற்ற ஒரு புகழ். இம்மையிலும் மறுமையிலும் சுருங்காத ஒரு புன்னகை. எரிந்தாலும் புதைந்தாலும் அழியாது இவர்கள் நடனம். நடன இதிகாசங்கள் இயற்றிய குடும்பத்திலிருந்து ஒரு சகாப்தம். நடனத்தையே உயிர் மூச்சாக கொண்ட இன்னொருவர். இவ்விருவர் ஒன்று சேர்ந்து வடிவமைத்தது ஒரு மாறுபட்ட நடனம். கண் தூங்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை நீ தூதுவிடு. Costume, choreography, everything was splendid. I don't know what to say. Unbelievable. Everything was perfect. Wonderful dancer you are. Super. சூடும் நேரம் இது. இவர்கள் பாதங்களின் கவிதை நடனம். நீயும் நானும் ஜோடித்தான், சேர்ந்து நாம ஆடித்தான், ஆட்டம் பார்க்க கூடித்தான், வந்த கூட்டம் கோடித்தான், முழமுழன்னு எம்மா எம்மா முழமுழன்னு எம்மா எம்மா. ஃபுல் ஆஃப் எனர்ஜி. 2 பேரும் ஈக்குவலா. நிஜமா சொன்ன உங்களை பொறுத்த வரைக்கும் ஜோடி அமைஞ்சது யூ கைஸ் ஆர் ரியலி லக்கி. குத்தமா ஆத்தா குத்தமா சொல்லடிமா சாஞ்சிக்கலாம் சம்மதமா முழமுழன்னு எம்மா எம்மா முழமுழன்னு எம்மா.
மியூசிக்கோட சேர்ந்து அப்படியே மிதந்துட்டே இருந்தீங்க. ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப இன்வால்வ்மெண்ட், கெமிஸ்ட்ரி, ஐ மீன் பியூட்டிஃபுல், எவ்ரிதிங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். காணும் உள்ளத்தின் கனவு நடனம். மூமெண்ட்ஸ், கொரியோகிராஃபி, பெர்ஃபெக்ஷன், கோஆர்டினேஷன், இதுதான் ஜோடி நம்பர் 1. பிரதிபலிக்கும் உணர்வுகளின் கட்டுரை நடனம். நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் என்று என்னை பார்க்கிறேன். வாழ்ந்த வாழ்வின் வரைபடம் நடனம். ஆனந்தி, யூ வெரி எக்ஸ்பிரசிவ், வெரி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம். நிஜமாவே ஃபீல் பண்ணி ஒரு ஹீரோயின் எப்படி ஆடுவாங்களோ அது மாதிரி பண்ணீங்க. போடு போட்டா செய்வ காட்டு வேட்டாக்கா. ரொம்ப பிரமாதம். எக்ஸலண்ட். சூப்பரா இருந்தது. சூப்பர். ஒரு சின்ன சங்கர் சார் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நாகேந்திர பிரசாத் and ஆனந்தி கடந்து வந்த பாதையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவங்களுடைய செமி ஃபைனல் 2 பெர்ஃபார்மன்ஸ் இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல என்ன இருக்கு பார்க்கலாம். கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ணு பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. வந்துருச்சு கால நேரம் செஞ்சிருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கெட்டுருச்சு, வேகம் கருத்திருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மழை ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 தந்தான நாரே, தந்தர 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 தந்தான நாரே, தந்தர 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 தந்தான நாரே, தந்தர 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 தந்தான நாரே. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு.
ஸோ உங்களுடைய இந்த செமி ஃபைனல் 2 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ராதா மேம்? ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு எந்த மாதிரி ஆச்சுன்னா, நீங்கள் ஃபுல்லாக ஒரு கல்யாணத்தில் இருக்கிற அந்த ஃபுல் செலிப்ரேஷன்ஸை சீனுன்னு சொல்லணுமா இல்லை தெரியல, எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்த்து அழகா. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டான்ஸில் உங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த அந்த கெமிஸ்ட்ரி வாஸ் ஸோ குட், ஸோ குட். நிஜமாக பயந்துட்டேன், இந்த தாலி வேற எடுத்துகிட்டு போய் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு கட்டிடுவாங்களோ, அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. கல்யாணம்னாலே எனக்கு வந்து பர்சனலாக 2 விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலிப்ரேஷன்ஸ், மல்லிகாக்கா கல்யாணத்துக்காக நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரை சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் கேரளாவுக்கு அழைச்சிட்டு போனோம். ஸோ எங்கள் கல்யாணம், கேரளா கல்யாணம் எப்போவுமே அப்படி கண்ணை வந்தோமா உட்காந்தோமா, தாலி முடிஞ்சு போச்சு, அந்த மஞ்சத்தாலி இல்லை செயின் கூட. ஸோ இவர் வந்து இப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த கல்யாண டைமில் எல்லா பத்திரிகையாளங்களும் வந்து கிளிக் பண்ணுறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு தாலி. ஸோ இவர் என்ன நினச்சாருன்னா, சிவாஜி சாரை கல்யாணம் முடியலன்னு சொல்லி இப்படி உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் பொறுத்து பொண்ணு மாப்பிள்ளையும் கீழே வந்து ஆசீர்வாதம், என்னது அப்படின்னு, கல்யாணம் முடிஞ்சு போச்சா, ஏமா என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தேன்னா கல்யாணமே பார்க்கலையே அப்படின்னாங்க. ஸோ 5 நிமிஷம். அதனால நான் ஒரு முடிவில் இருக்க என் 3 பசங்களோட கல்யாணமும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஒன்று கேரளா கல்யாணம், ஒன்று வந்து தமிழ்நாடு ஸ்டைல் எல்லாமே இருக்கும், அந்த டிப்பிக்கல் அம்மி அருந்ததி அதெல்லாம். பட் இன்னொன்று வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல். அது முடிவோடு இருக்கு. என் ஹஸ்பண்ட்கிட்ட இப்போவே பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன். ஐ லவ் மை கல்யாண செலிப்ரேஷன்ஸ். அது அப்படி அழகாக என்னமோ தெரியாது, பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யூ கைஸ் ஆர் ஆசம். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அது நான் உட்காந்துருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. உட்காந்துருக்கிற எப்பவுமே நின்றுட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க நடிக்கிறதுன்னா சாங்கில் ரொம்ப கஷ்டம். அப்படி பேசுகிற மாதிரி இருக்கணும், கிள்ற மாதிரி இருக்கணும், அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணேன். எல்லாருமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இட் வாஸ் பர்ஃபெக்ட். திஸ் இஸ் த ரியல். அந்த ஃபுல் பேக்கேஜை பார்க்கும்போது டிடி சொன்ன மாதிரி சின்ன திரையில் ஒரு வெள்ளித்திரை, கலக்கல். ஐ ரியலி என்ஜாய். தேங்க்யூ பாய்ஸ். எழில், கோபி, தேங்க்யூ. அதுலயும் அந்த ஒல்லி அனிருத்மாய் ஒருத்தர் இருக்காரு. அனிருத்தே ஒல்லி தான் அதான், ஆனா இவர் வந்து அவரோட ஒல்லி. அவர் கட்டினே இருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு, தாலியை கட்டினே கேரக்டர்ல முழுகி கட்டிக்கிட்டே இருக்காரு 4-5ன்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ஜட்ஜ் கிட்ட கேட்கலாம். அம்பிகா மேம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப கண்ணுக்கு அழகா ஒரு விஷயம் பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி உங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த ஃபிசிக்ஸ் நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க கெமிஸ்ட்ரி சொன்னனால நான் ஃபிசிக்ஸ் சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. உங்க எக்ஸ்பிரஷன்ஸ், உங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டோட்டல் அட்மாஸ்பியர் வாஸ் வெரி பிளசன்ட், வெரி வெல் டன். ஆனால் தாலி கொண்டு வரும்போது நான் சொன்னேன், ஆசீர்வாதம் வேற பண்ணியிருக்கோம், கட்டிக்கிட்டு விட்டுட போறாங்கன்னா கட்டிட்டாங்க நிஜமாவே இல்லை. அதான் இட் வாஸ் வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஓகே, செகண்ட் ஜட்ஜ் வேற சொல்லிட்டாங்க, சம்மடி வாங்க போற நீ கண்டிப்பா தாலி கட்டினதுக்கு. ஓகே, இப்போ 3வது ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கல்யாண் மாஸ்டர் சொல்லுங்க. ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஃபோர்கிரவுண்டில் ஆடினா கூட பின்னாடி இருக்கவங்க கரெக்டாக அவங்களோட பாட்டை கரெக்டாக ப்ளே பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அ டோட்டலி ஃபுல்ஃபில்ட் பர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் வெரி நைஸ். டான்ஸ் நல்லா இருந்துச்சு. அதே சமயம் அந்த செலிப்ரேஷன்றனால அந்த எமோஷன்ஸ், உங்களுக்குள்ளே இருக்க அந்த அவங்க ஃபிசிக்ஸ் சொன்னாங்க, கெமிஸ்ட்ரி சொன்னாங்க, அந்த கணக்கு பண்ணுறது மேத்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ எவ்ரிதிங் வாஸ் இட் வாஸ் டோட்டலி வெரி என்ஜாயபிள் பர்ஃபார்மன்ஸ். வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ சார். ஓகே, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸா மாறிட்டாங்க நம்மளுடைய ஜட்ஜஸ் நினைக்கிறேன். மேத்ஸ், பிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரி எல்லாம் பண்ணினே இருக்கிறாங்க. பட் இப்போ எவ்வளோ கணக்கு பண்ணி மார்க் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுக்கலாம். அம்பிகா மேம். ராதா மேம். தேங்க்யூ மேம். 20 பாயிண்ட் வாங்கி இருக்கீங்க நாகேந்திர பிரசாத் அண்ட் ஆனந்தி இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல. சோ இவங்களுக்கு இது ஒரு குட்டி செலிப்ரேஷனா அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன் மோர் டைம். அடுத்ததா இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல யார் ஆட போறாங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6 powered by Narcissus Instant Coffee co-presented by VIP Housing and Properties. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Jodi Season 6 powered by Narsus Instant Coffee Co-presented by VIP Housing and Properties. Well, semi-finals 2ல celebration சுற்றுல கடைசியா நம்ம பார்க்க போற ஜோடி தேவி பிரியா அண்ட் மணி. இந்த ஜோடி வந்து இது வரைக்கும் நிறைய ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த கடந்து வந்த பாதை இதோ. மணி, தேவி பிரியா. சவுக்கு மரத்து ஊசி இலைகளில் சறுக்கி விழுகிற பனித்துளியா நடனம் அரங்கேற்றும் ஓர் ஜோடி. உரித்த வாழைப்பழம் மீது ஊற்றப்பட்ட இனிப்பு தேன் போன்று மனதிற்கு சுகம் தரும் மெல்லிய அசைவுகள். காதலின் உச்சகட்ட காமத்தையும் தெய்வீகமாக மேடைக்கு கொண்டு வரும் இவர்களது நடனம். Superb. Okay, it was heart touching and Mani, unbelievable. Both of you, அப்படியே ஒரு flow அப்படியே smooth அப்படியே பயான் அப்படியே அப்படி இருந்துச்சு. It was wonderful. காணும் பார்வையாளர்களின் மனதை கசக்கி பிழிந்து உயிரினை உருக வைக்கும் இவர்களது உணர்ச்சி பொருந்திய நடனம். உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணித்தான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா? இருளில தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணவும் விதி இல்லையா? Power package, full energetic, real reality show, man. காகித நகல் கூட காதல் காப்பியம் எழுதும் இவர்களின் நடனம் மீது கொண்ட காதலை கண்டார். நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே. போட்டியில் கூர்மையான அம்பினை எய்து வெற்றியை செதுக்கும் இவர்கள் பார்ப்போர் மனதை நடனமெனும் ஈட்டியால் அழகாய் சுகமாய் அணு அணுவாய் பெயர்த்து குடிகொண்டனர். ருத்ரநாமம் பஜேஹம். ஓம் சிவோஹம்
संहारः सकल लोकाय सर्वभूताय सत्य साक्षात्कारा. இவ்வளோ நேரம் எங்களோட ஜேர்னி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஜோடி ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த ஜேர்னியை இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப பயந்து ரொம்ப கடவுள் சாமிக்கு பயந்து நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை ரொம்ப மதித்து எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்து இன்றைக்கி நாங்கள் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு செலிப்ரேஷன் ரவுண்டை ஒன்று கொரியோ பண்ணியிருக்கோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். செலிப்ரேஷன் சொன்னோன்னே எல்லாம் ஹோலி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் யோசிப்பாங்க. ஒரு வார் விக்ட்ரி அதை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொரியோவே வந்துட்டு நிறைய குரூப் வச்சு கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிராண்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது. நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன். ஜோதா அக்பர்லேருந்து அசீமோ ஷா ஷெஹன்ஷா அப்படின்ற ஒரு சாங்கும் கூட வீரபாண்டி கோட்டையிலே அப்படின்ற ஒரு சாங்கும் இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ஒரு கிங் விக்ட்ரியான ஒரு குவீன் இதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு ராஜா ஒரு ராணி எப்படி இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இது. நிரந்தரமான வெற்றிக்கான இவர்களது திறமை வழிவகுக்குமா? காண்போம். வெல், மணி அண்ட் தேவி பிரியா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோடி சீசன் 6 powered by Narsus Instant Coffee co-presented by VIP Housing and Properties. நம்மளுடைய இந்த செலிப்ரேஷன் சுற்றுல கடைசியா வந்து ஆட போற ஜோடி மணி and தேவி பிரியா. போரில் வெற்றி கண்டால்தான் இளவரசியை மணமுடித்து தருவேன் என்று மன்னர் ஆணையிட்டதால் இளவரசர் போருக்கு செல்கிறார். நாம் வெற்றி கண்டு விட்டோம் என்று இளவரசிக்கு தூது அனுப்பு. அவர்களும் இந்த வெற்றியை கொண்டாடட்டும். இளவரசி, தங்களுக்கும் இளவரசருக்கும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. இந்த மகிழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து கொண்டாட இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார். மணவாளன் இங்கே நானம்மா.
பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே உங்களோட அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரியே சாங்கை சூஸ் பண்ணீங்க. ஸ்டெப்ஸ் அமேசிங். அந்த அந்த கிரிப்பு, அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த சின்ன சிச்சுவேஷன்ஸ் ஆனால் கூட டான்ஸை எங்கேயுமே விட்டு கொடுக்காம கம்ப்ளீட் டான்ஸாக ரொம்ப சூப்பராக. அதே மாதிரி ட்ரெஸ். ஆனால் என்னமோ தெரியல, இந்த டிசைனருக்கு என்னமோ உங்கள் மேலே ஒரு ஸ்பெஷல். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கலர்ஸ்லேருந்து பியூட்டிஃபுல். அந்த 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 டான்சர்ஸோட ட்ரெஸ்ஸு அமேசிங். எவ்ரிதிங். டான்சர்ஸ் ட்ரெஸ்லாம் நாங்கள் டிசைன் பண்ணது. பட் வாட் எவர், இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். எப்போவுமே சரி. அப்புறம் இந்த அழகான ராணிக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். யூ லுக் ஸோ பிரிட்டி. பர்ஃபெக்ட். அந்த சின்ன குட்டி கிரவுண்ட் வச்சு பர்ஃபெக்ட் பெல்ட், எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கேன். நீ ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே கேர்ள்ஸ் டான்ஸ் ஆட வரும்போது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டுன்னா, அந்த ஆம்பளை பசங்க கொடுக்குற அளவுக்கு கிரிப்பை இந்த வாட்டி அவங்க விட்டு கொடுக்காம நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா, சூப்பர். அடிதூர். தேங்க்யூ மேம். அம்பிகா மேம். வெற்றிகரமான பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர் 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 சூப்பர். நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ரொம்ப அந்த ராஜா ராணி அது ரொம்ப அழகாக இருந்தீங்க. அதே மாதிரி கூட டான்ஸ் ஆடினவங்களும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கீங்கன்றது தெரியுது. பாவம் தெரியுது. எனக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷனே வர்ற அளவுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடினீங்களே. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. எக்ஸலண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். கல்யாண் மாஸ்டர். செலிப்ரேஷன்னா நிஜமாவே செலிப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் த டான்சர்ஸ் வேர் லைக் அக்கா சொன்ன மாதிரி டான்சர்ஸ் வேர் ரியலி அமேசிங். நல்லா ஐ ஷுட் ரியலி டாக் அபவுட் த கேர்ள்ஸ். ஏன்னா கேர்ள்ஸ் முக்கால்வாசி அவ்வளோ ஹெவியாக ஆடி பார்க்க மாட்டோம். நம்ம முக்கால்வாசி கொஞ்சம் லைட்டாக சோம்பேறித்தனமாக ஆடுவாங்க. நம்மளை யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு. பட் தே டென்ட் கேர். தே புட் தேர் ஃபுல் எஃபர்ட். ரொம்ப நல்லா பண்ணாங்க கேர்ள்ஸ். அண்ட் பாய்ஸுக்கு ஈக்குவலாக கேர்ள்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ யுவர் டான்சர்ஸ் வேர் அமேசிங். ஸோ அந்த டான்சர்ஸ் பேக்கப் எதுக்கு நம்ம வந்து இப்போது படத்துலலாம் எப்படின்னா 10 பேர் போட்டுக்கலாமா அப்படின்வாங்க. இல்லை சார் ஒரு 40 பேர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். எதுக்கு 40 பேர் அப்படின்வாங்க. அந்த அத்தனை பேர் எனர்ஜியும் வந்து இட் கோஸ் டு த ஹீரோ. அவங்க கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஒரே சமயத்தில் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும்போது அந்த பவர் இட் இஸ் சீன் த்ரூ த ஹீரோ. ஹீரோ வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி உங்கள் டான்சர்ஸ் ஹவ் என்ஹான்ஸ்ட் யோர் பெர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் ரியலி நைஸ். இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you so much. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, ஸோ இப்போ ஸ்கோர் தெரிஞ்சுக்கலாம். அம்பிகா மேம், உங்களுடைய ஸ்கோர் ஃபார் மணி அண்ட் தேவி. So Radha ma'am. Thank you so much. So Mani and Devi Priya 20 points எடுத்திருக்கீங்க. Super, congratulations. Please take your seat. Well, இன்னைக்கு நடந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல மஞ்ச் கிரன்ச்சியஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் மேல் யாருக்கு போக போகுது? The crunchiest performance goes to Mani. Mani! அடுத்து நம்ம பார்க்க போறது மஞ்ச் கிரன்ச்சியஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் ஃபீமேல். அண்ட் இந்த அவார்டு யாருக்கு போக போகுது? தேவி பிரியா. So Munch crunchiest performance of the week female Devi Priya. Okay, so ma'am இப்போ நீங்க சொல்லுங்க. அருண் ஐஸ்கிரீம் ஜோடி ஆஃப் தி வீக் அவார்ட் யாருக்கு போக போகுது? Nagu and Anand. So நாகேந்திர பிரசாத் and ஆனந்தி சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலி நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கல. பிகாஸ் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படி இருந்தது. பட் we did our best. ஸோ அதுக்கு கண்டிப்பாக அது கிடச்சிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. நல்லா பப்ரிக்கான்னு உட்காந்துருந்தீங்களா அங்கே எங்கேயோ பார்த்துட்டு. அப்பயே நான் நினச்சேன் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலன்ட்டு. நான் நம்புகிறேன் அதை. ஸோ நாகு நீங்கள் சொல்லுங்கள். அதே தான்.
அதே பப்ரிகா தானா? அதே 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 பப்ரிகா. ஓகே, thank you very much and please take a seat. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ இப்போ என் கையில் நம்மளுடைய சைலண்ட் ஜட்ஜாக இருந்த கல்யாண் மாஸ்டர் அவர்களோட ஸ்கோர்ஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ இதை நான் வாசிக்க போகிறேன். லெட்ஸ் சி. முதல்ல வந்துட்டு செமி ஃபைனல் 1 சோலோ ரவுண்ட். அதில் 2 ஜட்ஜஸ்மே மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது ராதா மேம் அண்ட் அம்பிகா மேம். கல்யாண் மாஸ்டரோட ஸ்கோர்ஸ் இப்போ நான் கொடுத்துறேன். மணி, உங்களுக்கு கல்யாண் மாஸ்டர் 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேவி, உங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மொத்தமாக உங்களுடைய டோட்டல் 56 ப்ளஸ் ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்திருந்தார் மணி. ஸோ 57 இஸ் யோர் டோட்டல் பாயிண்ட் அவுட் ஆஃப் 60. ரோபோ உங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு மாஸ்டர், அண்ட் சந்தியா உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுடைய டோட்டல் அவுட் ஆஃப் 60 பார்த்தீங்கன்னா 56 பாயிண்ட்ஸ். ரஃபிக் அண்ட் கேப்ரியாலா, ரஃபிக் உங்களுக்கு 10 புள்ளிகள் கொடுத்துருக்காரு மாஸ்டர். கேப்ரியாலா உங்களுக்கு 9 புள்ளிகள் கொடுத்துருக்காரு மாஸ்டர். 56 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க மொத்தமா. அடுத்ததான் நாகேந்திர பிரசாத் உங்களுக்கு 7 புள்ளிகள் கொடுத்துருக்காரு. ஆனந்தி உங்களுக்கு 8 புள்ளிகள் கொடுத்துருக்காரு. ஸோ மொத்தமாக உங்களுடைய ஸ்கோர் 49 புள்ளிகள். இதுதான் செமி ஃபைனல் 1ஓட உங்களுடைய ஃபைனல் ஸ்கோர். இப்போ செமி ஃபைனல் 2 இன்னைக்கு நடந்த செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டோட ஸ்கோர் பார்த்துடலாம். கல்யாண் மாஸ்டர், மணி அண்ட் தேவி பிரியா உங்களுக்கு 9 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக அவுட் ஆஃப் 30 இன்னைக்கு நடந்த சுற்றுல உங்களுக்கு 29 புள்ளிகள் நடந்திருக்கு. பட் 2 டோட்டலையும் கிராண்ட் டோட்டலாக போட்டு பார்த்தோன்னா, கூட்டி பார்த்தோன்னா இட் இஸ் 86 பாயிண்ட்ஸ். ஓகே, ரோபோ சங்கர் அண்ட் சந்தியா உங்களுக்கு 8 புள்ளிகள் கொடுத்துருக்காரு மாஸ்டர். ஸோ 30க்கு நீங்கள் 23 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. ஸோ மொத்தமாக உங்களுடைய கிராண்ட் டோட்டல் 2 டோட்டலையும் சேர்த்து பார்த்தா 81 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரஃபிக், கேப்ரியாலா, நாகேந்திர பிரசாத் அண்ட் ஆனந்தி. பட் இவங்களுடைய ஸ்கோர் சொல்கிறதுக்கு முன்னாடி கேன் வி ஹேவ் both the jodies on stage please. ஓகே, இன்னைக்கு நடந்த செமி ஃபைனல்ஸ் 2ல எலிமினேஷன் இருக்குன்னு ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் 2 ஜோடி இருக்காங்க. இதில் யார் லீஸ்ட் ஸ்கோர் வாங்கி இன்னைக்கு நம்ம விட்டு போக போகிறாங்க? சில அன்ஃபார்ச்சுனேட் சில விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது நீங்கள் ரொம்ப சூப்பராக ஆடிருந்தீங்க. அவ்வளோ எனர்ஜி குழந்தை அவகிட்ட அவ்வளோ நான் பார்க்கல. நாகும் ஆனந்தியும் 2 பேருமே பெஸ்ட் டான்சர்ஸ். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜிலிருந்தே நான் உங்களை பார்த்துட்டே வரேன். சில பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சில பெர்ஃபார்மன்ஸில் இறங்கி இருக்கலாம். பட் லாஸ்ட் 2 பெர்ஃபார்மன்ஸில் நாகு நீங்கள் அந்த ஸ்டேஜில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் அந்த மிஸ்டேக் இல்லாமல் நடந்திருந்தால் நிஜமாக உங்களை இந்த ஸ்டேஜில் கூட கூப்பிட்டதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. பட் ஆனாலும் நான் மார்க் கொடுக்கும்போது எனக்கு பிகினிங் நடந்த இன்சிடெண்ட்டை என்னால் விட முடியல. ஆனால் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து அந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாமே மறந்து அப்படி ரொம்ப க்யூட்டாக அந்த வாஸ் அமேசிங். உங்களோட அந்த பேர் அந்த ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் யார் வெளியே போனோம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இவங்களோட ஒப்பீனியன் கூட கேட்டால் நல்லாயிருக்கும். ரஃபீக் அண்ட் கேப்ரியலா, போன தடவை 2 பேரும் நல்லா ஆடி இருந்தீங்க. பட் இந்த தடவை அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கே தெரியும் நிறைய மிஸ் ஆகிடுச்சு. பட் ஐ ஃபீல் ரியலி சேட். இங்கே வந்து நின்றுருக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் ரொம்ப நல்ல டான்சர்ஸ். பட் இது டான்ஸ் ஓரியன்டாக இருந்ததுன்னா பரவாயில்ல, இட்ஸ் அ ஹோல்சம் திங். அப்புறம் நாகேந்திர பிரசாத் அண்ட் ஆனந்தி, போன தடவை நடந்த எபிசோடில் என்ன ஆச்சுன்னா நீங்கள் நின்றுட்டீங்க. அதான் ஆல்ரெடி ராதாக்கா சொன்ன மாதிரி. ஸோ தட் வாஸ் அ பிக் ட்ராபேக் ஃபார் யூ. அண்ட் இந்த தடவை பர்ஃபார்ம் பண்ணும்போது யூ யோர் செல்ஃப் நோ யூ வான் த பெஸ்ட் ஜோடி. ஸோ இட் வாஸ் அன் ஆசம் பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம். ஸோ பிட்வீன் யூ யாருன்றதை வில் டெல் யூ. உங்களை பொறுத்த வரைக்கும், உங்கள் 2 பேரை பொறுத்த வரைக்கும், நீங்கள் 2 பேரும் வரும்போது ஒரு மேஜிக் இருக்குது அந்த ஸ்டேஜில். என்னமோ ஒரு மேஜிக் ஒன்று இருந்தது. என்னதான் செஞ்சாலும் அது அப்படியே மனசில் நிற்கிது விட்டு போகாமல். பட் யூ கைஸ் ஆர் ஜஸ்ட் வண்டர்ஃபுல் டான்சர்ஸ். அதே மாதிரி நாகுது கூட எனக்கு எப்போவுமே உங்கள் 2 பேரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் அந்த அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் அது சொல்ல முடியலை. அது சில டைமில் சொல்லுவாங்க எல்லாம் நல்லா நடந்துட்டு வரும்போது ஒரு திருஷ்டி மாதிரி ஏதோ ஒன்று ஆகிடும் அப்படின்னு. பட் அதுவும் எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது யூ ஆர் அ குட் டான்சர் அப்படின்றத விட
டான்ஸ் பார்க்கணும், அந்த அட்மாஸ்ஃபியர் பார்க்கணும், எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் அந்த கல்யாணம் அது வரும்போது இட் வாஸ் எக்ஸலண்ட். எக்ஸலண்ட்னா அமேசிங், அதுக்கு மேலே சொல்ல முடியலை, அந்த அளவுக்கு இருந்தது. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஹோல்டிங் பேக். ஸோ ஜோடியை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி ஜட்ஜ்மெண்ட் டே வரும்போது ரோபோ சொன்னாங்க, இந்த குழந்தைங்கள நம்மளோட சேர்த்து போட்டது வந்து ஐ மீன் இந்த போட்டியில் கொண்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் அந்த பிகினிங்கில், அதாவது நீங்கள் ஜோடி சொல்லும்போது நான் ஃபீல் ஆகிட்டேன், ஐயோ இவங்களுக்குள்ள சின்ன பசங்க இருக்கேன்னு. பட் ஆனால் நீங்கள் பண்ணிட்டு வந்த பெர்ஃபார்மன்ஸில் சின்ன குழந்தைங்க ரொம்ப எனர்ஜி ஆடுறது மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டி கொடுத்தீங்க, நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தாங்க. ஆள்மாறாட்ட ரவுண்டில் ஆனாலும் சரி, அந்த அந்த ஃபிலிமி இதில் இருந்தாலும் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஓவரால் வந்து யாரையும் அல்ல, பட் எனிவே வின்னர் வராள் தான். திருப்பி இப்போ நீங்கள் போனால் கூட நாளைக்கு மீண்டும் உங்களை அடுத்த வாரம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட் பார்க்கும்போது இந்த வாட்டி எலிமினேட் ஆகிறது நாகு அண்ட் ஆனந்தி. அந்த பாயிண்ட்ஸ் கூட சொல்லிட்டீங்கன்னா நாகேந்திர பிரசாத் அண்ட் ஆனந்தி அவர்கள் கல்யாண் மாஸ்டர் கிட்ட இந்த சுற்றில் 9 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. அண்ட் ரஃபிக் அண்ட் கேப்ரியலா இந்த சுற்றில் நீங்கள் 8 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. பட் 30க்கு ரஃபிக் அண்ட் கேப்ரியலா 25 புள்ளிகளும், 30க்கு நாகேந்திர பிரசாத் அண்ட் ஆனந்தி 29 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. பட் போன வாட்டி கிடைச்ச மார்க்ஸும் இந்த வாட்டி கிடைச்ச மார்க்ஸும், அதாவது 49 + 29 போட்டு பார்க்கும்போது நீங்கள் 78 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ரஃபிக் அண்ட் கேப்ரியலா 56 + 25 போட்டு பார்க்கும்போது 79 பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் நீங்கள் உள்ளே போகிறீங்க, இவங்க இந்த போட்டியை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ சாரி. ஸோ ஆனந்தி அண்ட் நாகேந்திர பிரசாத், இந்த வாரம் இந்த செமி ஃபைனல்ஸ் 2ல் நம்ம ஜோடியிலேருந்து விலக போகிற ஜோடி நீங்கள் தான். பட் அடுத்த வாரமே உங்களுக்காக வைல்ட் கார்டு ரவுண்ட் காத்துட்டு. ஸோ சொல்லுங்கள் ஆனந்தி, what do you have to say? எல்லா டான்ஸர்ஸ்க்கும் தெரில, பட் எனக்கு என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலாக நான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேன், அது என்னன்னு தெரில, ஸ்ட்ரெஸ்னாலையா என்னன்னு தெரில, அப்படியே ஒயிட்டாக தெரிஞ்சிச்சு. நான் அப்போனா கூட விடாமல் பண்ணேன், அதுக்கு மேலே கண்ணு தெரில. ஸோ அதனால் நின்றுட்டேன். அதை தான் நடந்தது. அது சில வாட்டி இட்ஸ் மை பேட் டே. சாரி ஆனந்தி, நீங்கள் சொல்லுங்கள். I guess this unfortunately happened, so we'll come back with a bang. Yes, very good. Come with a bang, அதில் டவுட்டே கிடையாது. உங்கள் 2 பேருமே ஈக்குவல் பியூட்டிஃபுல் டான்சர்ஸ். ஸோ ரஃபிக் அண்ட் கேப்ரியலா, நீங்களும் 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் ப்ரீ ஃபைனல்ஸ்குள்ளே போகிறீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் யூ டூ. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நோட்டோட ஐ திங்க் நாங்கள் சைன் ஆஃப் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு டாடா பை பை சொல்லிக்கிறோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். Until then, take care. Bye-bye. This is Didi and the entire team signing out from Arun Ice Creams, Jodi Season 6, powered by Narasus Instant Coffee, co-presented by VIP Housing and Property.